எக்ஸாம்பிள் 5.1ல் ஃபைண்ட் ஏஓசி. இங்கே பாருங்கள், இந்த ஏஓசிங்கிறது பெரிய ஆங்கிள் இல்லையா? ஆங்கிள் ஏஓசி இது பெரிய ஆங்கிள். அந்த ஏஓசிக்குள்ளே 2 ஆங்கிள் இருக்குது, ஏஓபி அப்புறம் பிஓசி. அப்போது அது ரெண்டையும் இந்த ஏஓபியும் பிஓசியும் ஆட் பண்ண ரெண்டையும் கூட்டினா தான் ஏஓசி கிடைக்கும் இல்லையா? அப்போது ஆங்கிள் ஏஓபி ப்ளஸ் ஆங்கிள் ஏஓபி ப்ளஸ் பிஓசி, ஆங்கிள் பிஓசி ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஏஓபின்னு அது பாருங்கள் 51 டிகிரி, பிஓசி பாருங்கள் 46 டிகிரி. ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ வரும் பாருங்கள், 51 46 7 9 97 டிகிரி ஆச்சுங்களா? அடுத்த சம்மு எக்ஸாம்பிள் 5.2ல் பிஓக்யூ கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், பிஓக்யூ கொடுத்துட்டாங்க 22 டிகிரி. அப்புறம் பிஓஆர் கொடுத்துட்டாங்க, அது 62 டிகிரி. என்ன கேட்குறாங்க? ஓஆர் கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், பிஓக்யூ கொடுத்துட்டாங்க, பிஓஆரும் கொடுத்துட்டாங்க, கியூஓஆர் கேட்குறாங்க. நமக்கு இது முன்னாடி இந்த சம்மில் நம்ம எப்படி எழுதணும்? பிஓஆருங்கிறது பெரிய ஆங்கிள், சின்ன ஆங்கிள் எத்தனை இருக்குது பாருங்கள், 2 ஆங்கிள் இருக்குது இல்லையா? பிஓஆருக்கு நடுவில் 2 ஆங்கிள் இருக்குது, பிஓக்யூ ப்ளஸ் கியூஓஆர் ஆச்சுங்களா? இப்போ பாருங்கள், என்ன பண்ணலாம், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் பிஓஆர் கிடைக்கும் இல்லையா? பிஓஆர் கொடுத்துட்டாங்க, என்னது 62 டிகிரி. அப்புறம் பிஓக்யூ கொடுத்துட்டாங்க 23 டிகிரி. என்ன வேணும்? கியூஓஆர் வேணும் இல்லையா? இந்த கியூஓஆர் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 23 டிகிரி அங்கே கொண்டு போனால் என்ன வரும் பாருங்கள், 62 டிகிரி மைனஸ் 23 டிகிரி ஈக்குவல் டு ஆங்கிள் கியூஓஆர். ரெண்டையும் கழிச்சா எவ்வளோ வரும்? 39 டிகிரி ஈக்குவல் டு கியூஓஆர். அப்போது இந்த கியூஆர் மட்டும் எவ்வளோ? 39 டிகிரி. சரிங்களா? தேங்க்யூ.